வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றே வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாரோ ஒருவரை பார்க்கும் பொழுதும் கூட உங்களுடைய ஞாபகம் தான் அவர்களுக்கு அதிக அளவில் வந்து கொண்டே இருக்கும். ரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மனசில் உள்ள ஒருத்தவங்களுடைய ஞாபகம் அதிகமாக வர்றதுக்கு காரணமே நம்ம அவங்க மேலே வச்சுக்கூடிய உண்மையான அன்பு தான். உங்கள் லைஃப்பில் உங்களை விரும்பிட்டு உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் சரி, அல்லது உங்களை இன்னும் விரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற போதும் சரி, அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகங்கிறது அதிக அளவு வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் யாரோ ஒருத்தங்களை பார்க்கும்போது கூட உங்களுடைய ஞாபகம் வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்சவங்க விட்டு போனதுக்கு அப்புறமும் கூட நம்ம லைஃப்பில் யாரோ ஒருத்தங்களை பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஞாபகம் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் விரும்புகிற நபரை நீங்கள் ஏமாத்திட்டு விட்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு மோஸ்ட்லி உங்களோட ஞாபகமாக அதிகமாக இருக்கலாம். அண்ட் அவங்க இன்னும் வரைக்கும் உங்களை விரும்பிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்கள் மீது உயிராக இருக்கக்கூடிய நபர் நீங்கள் அவர்களை என்னதான் காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவர்கள் உங்களை விட்டு செல்ல மாட்டார்கள், உங்களோட தான் இருப்பார்கள். ரியல் லைஃப்பில் நிறைய பேர் இப்படி இருக்கிறனாலேயே நிறைய பேரை ஏமாற்றத்துக்கு காரணமாக அமையுது. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயிருக்கான காதலை ஒரு ஆண் மேலேயும் ஒரு பெண் மேலேயும் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆணும் சரி அந்த பெண்ணும் சரி அந்த உயிருக்குறா வச்சவங்களை ஏமாற்றிட்டு வெளியே வரும்போது அவங்க லைஃப்பில் அவங்க ரொம்ப காயப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க லைஃப்பை விட்டு போகாமல் அவங்களே நினச்சிக்கிட்டும் ஒரு சிலவங்க அவங்கள தேடி போய் கெஞ்சிக்கிட்டும் இருக்க தான் செய்கிறாங்க இப்போ வரைக்கும். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். அன்பு வைக்கலாம் தப்பு இல்லை, எவ்வளோ நாளும் வைக்கலாம் தப்பு இல்லை. பட் வேணான்றவங்ககிட்ட போயிட்டு கெஞ்சுறது தப்பு. உங்களுக்கு பிடித்தது என தெரிந்து கொண்டு உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக உங்களை பிடித்ததை உங்களுக்கு தெரியாமல் தெரிந்து கொண்டு அதை செய்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சது எது பிடிக்காதது எதுன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படி தெரிஞ்சு வச்சதுக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் அவங்க பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஏதோ அதெல்லாம் நல்லபடியாக பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. இங்கே எல்லாரும் இப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு லவ் பண்ணுறவங்கள உண்மையான அன்பு இருக்கிறவங்களும் அண்ட் நிறையா பாசத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப மனசுல விரும்புகிறவங்க மட்டுமே இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணிடுறாங்கன்னா அது உண்மையான காதல் வர வாய்ப்பு கிடையாதுங்க. ஒரு ஆண் உங்களை உண்மையாக விரும்பினால் மட்டும்தான் அவர்களுக்கு உணர்த்துவார்கள் உண்மையாக இருப்பதை உங்களை விட்டு செல்ல மாட்டேன் என்பதை. அதாவது பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தங்க நம்மளை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயம். பட் உங்கள் லைஃப்ல ஒருத்தங்க உங்களை உண்மையாக விரும்பினாங்க அப்படின்னா அவங்களே பார்த்தீங்கன்னா உணர்த்திடுவாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள விட்டு போகிற நிலமா வந்தாலும் அவங்க உங்களை விட்டு போகாமல் உங்களை தேடி வருவாங்க. ஸோ இது வந்து ட்ரூவான ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லார் லைஃப்லையும் இந்த ஒரு விஷயம் நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா நிறைய பேர் லைஃப்பில் என்னதான் ட்ரூவாக இருந்தாலும் அவங்களுடைய அன்பு வேணும்னு நினைச்சாலும் ஒரு சில காரணங்களால் பிரியக்கூடிய நிலைமைகள் ஏற்பட தான் செய்யுது. வேறு வழி இல்லாமல் புரிஞ்சுக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு காதல் இல்லாமல் புரியல, அதையும் புரிஞ்சுக்கணும். உங்கள் மீது இருக்கும் உண்மையான காதல் உங்களுக்கு மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று உங்களை நினைத்து கொண்டு உங்களுடன் வாழ வேண்டும் என்று ஆசையில் இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு உண்மையான காதல் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கிற வாழ்க்கை உங்கள் கூட மட்டும்தான் வாழணுன்ற ஒரு ஆசையிலையும் ஒரு ரொம்பவே டீப்பான ஒரு விஷயத்தையும் இருந்துகிட்டு இருப்பாங்க. இது நிறைய பேர் லைஃப்ல இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க விரும்பியாச்சுன்னா அவங்க கூட வாழணுன்ற ஆசை தான் எல்லாத்துக்குமே இருக்கும். அவங்கள ஏமாத்திட்டு இன்னொருத்தவங்க போகக்கூடிய ஆசை பார்த்தீங்கன்னா ஃபேக்காக இருக்கவங்களுக்கு தான் வரும், உண்மையாக இருக்கவங்களுக்கு வராது. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதா பபாய்.